நான் நன்றி சொல்லி என்னையும் என்னுடைய ஹஸ்பண்ட் ராம்குமார் சாரையும் வந்து இந்த பிசினஸ் இந்த பிசினஸ் சொல்றதை விட இந்த வாழ்க்கைக்கு மாற்றின ஒரு பெருமை வந்து பாத்தீங்கன்னா ராஜு சார் தான் சேரும். அவங்களையும் நான் இந்த நேரத்துல நன்றியோட நினைச்சு பாக்குறேன். கண்டிப்பா என்னோட எல்லா லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க எங்க கூட அப்படிங்கறது வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமையான விஷயம். அதை வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பலமா நினைக்கிறேன். கண்டிப்பா அதை வந்து அந்த லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நிறைய விஷயங்கள் போக வேண்டியிருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் பல அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் நேஹா மேம் வர முடியாத காரணம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட செஷன் எடுக்க சொன்னாங்க. நேத்து நடந்த செஷன் ஹேர் கேர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர், அதாவது கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ கலர்ஃபுல்லா, அதாவது லேடிஸ் மட்டுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கும். அது நெயில் பெயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல வரும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸோட இன்னர் கார்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் ஹைஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்கள், அதாவது பருத்திலானால சானிட்டரி நாப்கின்கள், அது மட்டும் இல்லாம இன்டிமேட் வாஷ், இது ரெண்டுமே வந்து இந்த ஹைஜீன் அப்படின்ற ரேஞ்ச்ல வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தேடுற நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அழகுபடுத்திக்கணும், அதே சமயம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான பொருட்கள் கிடைக்குதான்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல நிறைய நிறைய சோசியல் மீடியா மூலமா வந்து நிறைய பிரபலப்படுத்தப்படுற பொருட்கள் இருக்கு. அழகு சாதன பொருட்கள் முக்கியமா. அந்த அழகு சாதன பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கு, ஆஃபர் போட்டிருக்காங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃபர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரமோஷன்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவியை விட அதிகமா நம்ம கையில இருக்கிற ஒரே மொபைல் மட்டுமே போதும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்து சினிமா ஸ்டாரா இருக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரணமா இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல, இதுல இன்ஸ்டால இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வீடியோஸ் போட்டு அவங்க வந்து பிரபலமாயிடுறாங்க. அந்த பிரபலமாயிடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரமோட் பண்ற ப்ராடக்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றது நமக்கு கண்டிப்பா தெரியாது. நிறைய கெமிக்கல்களோட இருக்கிற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நிறைய வாங்குறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும், இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் தான் எனக்கு ஒத்து வரல, இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டா மாத்தி நிறைய பிராண்ட் பொருட்களை, அழகு சாதன பொருட்களை வந்து பெண்கள் வாங்குறாங்க. அவங்க வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பைரி ஆகி தூக்கி போடுறாங்க. இதுதான் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா அதை வந்து முழுமையா யூஸ் பண்றவங்களும், தினசரி வந்து அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சானிட்டரி நாப்கின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது யூஸ் பண்றாங்க, இது யூஸ் பண்ணல அப்படிங்கிறது இல்லாம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து மக்கள் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு காலகட்டத்துல. ஸ்கூல் போற குழந்தைங்கள்ல இருந்து, காலேஜ் போற பெண்கள்ல இருந்து, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணணும்ன்ற ஆசை இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு அழகா ஒரு மேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கீசோல் வந்து என்ன என்ன ஒரு கான்செப்டோட வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா தான் நம்ம இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள் பெருமளவுல வந்து வர ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கீசோல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கட்டாயமா நீங்க வந்து அழகா இருக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல ஆரோக்கியமான பொருளா அதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது வருங்காலத்துல அப்படிங்கறதுல மனசுல வச்சுதான் வந்து நம்மளுடைய கீசோல் பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைரியமா சொல்ல முடியும். நமக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, கேன்சரை உருவாக்கக்கூடிய பாரபன்கள் இல்லாதது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் நிறைய சேர்க்கப்பட்டது. எந்த ஒரு கீசோல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல இயற்கையான பொருட்கள் இருக்கு. அப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கீசோல் இன்னர்ஸ் ஆகட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேப்ரிக், அதாவது வந்து அது துணி, அந்த துணி வந்து எப்படிப்பட்ட ஒரு துணியில நெய்றாங்க. ஒண்ணு காட்டன்ல நெய்றாங்க, இன்னொன்னு மாடல். நேத்து நான் மீட்டிங்ல சொன்னேன். அந்த காட்டன் இல்லைன்னா மாடல் அப்படிங்கிற ஒண்ணு. மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறைவாக தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு காட்டன் மாதிரியான ஒரு ஒரு செடி.
அந்த மாடல் அப்படிங்கிறது என்ன என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துணிகள்ல இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராம, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த துணியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உழைக்கிற அளவுக்கு வந்து அதை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேப்ரிக்கும் நம்மளுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு நம்மளோட பொருட்கள் மேல நம்பிக்கை அதிகமாகும். நம்மளுக்கு இந்த கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை வந்து கம்மியாகும் போது மட்டும்தான் நம்மளால வந்து ஏன் வந்து ஒரு ஒரு கேள்வி ஒருத்தர் கஸ்டமர் கேட்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியல. ஏன் உங்களுடைய பிரா வந்து இவ்வளவு விலையா இருக்கு, ஏன் இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம, எங்களோட ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட நீங்க மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடைய விலைகளும் நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு 2 பிராண்டாவது நமக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியும் போது மட்டும்தான், நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் உடைய மதிப்பு புரியும். நமக்கு முதல்ல புரிஞ்சாதான் அவங்களுக்கும் அந்த மதிப்பும் புரியும். அதனால ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா லாஞ்சரிஸோட செக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிரால ஸ்கூபா ஸ்போர்ட்ஸ் பிரான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பிரா பேண்டி செட்ல புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புதுசா வர விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க தெரிஞ்சுக்கலாம்? மீட்டிங்ஸ் நடக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்ல எல்லாமே இப்ப புதுசா வர ப்ராடக்ட் நான் அன்னைக்குமே சொல்லி கொடுத்தேன். வெப்சைட்ல வந்து எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை பாக்குறது அப்படிங்கறத பத்தி அதை பத்தி இன்னொரு கிளாஸ்லயும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போன வாரம் வந்து ஹைஜீன் பத்தின விஷயங்கள் வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்ரீலதா மேடம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஹைஜீன் கேம்ப் வந்து எப்படி நடத்துறதுன்ற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஹைஜீன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அன்னைக்கு மீட்டிங்ல ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீசோல இருக்க நியூ ப்ராடக்ட்ஸும், அதுக்கப்புறமா உடான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உடான் பத்தி இதை என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியும் நான் லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு என்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் என்னோட மொத்தமான கிளாஸுமே முடிஞ்சிடும். அப்போ வந்து அதுல என்ன ஃபீட்பேக், நான் என்ன வந்து கத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் வந்து நீங்க எல்லாம் என்ன கத்துக்கலான்றத பத்தியும் சில போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண லாஸ்டா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீசோல நியூ ப்ராடக்ட்ஸ். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் சீரம். இந்த ஃபேஸ் சீரம் அப்படிங்கிறது என்ன, சீரம் அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? சோ இந்த சீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்ம எப்படி ஒரு துளசி டிராப்ஸ் எடுத்தோம்னா, துளசியில இருந்து அந்த சாரை எடுத்து அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரம் அப்படிங்கிறது ஒன்று அல்லது 2க்கும் மேற்பட்ட ஆயில்கள் மற்றும் பொருட்களுடைய கூட்டா இருக்கும். அந்த சீரம் அப்படிங்கிறது எண்ணெய் பசை தன்மையோட இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துடைய 2வது லேயர் வரைக்கும் போய் நம்ம சருமத்தில் உள்ள அந்த பிரச்சனைகளான நிறைய பிரச்சனைகள், அது பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட், அதாவது கருப்பு கருப்பா புள்ளிகளா இருக்கிறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்ற மூக்குல, இந்த நாடியில, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கருப்பா இருக்கும், ஒரு இடத்துல வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரியான அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து ஒரு சீரம்க்கு இருக்கு. அதாவது வந்து இதை வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களும் உபயோகப்படுத்தலாம், பெண்களும் உபயோகப்படுத்தலாம். ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்ன்ற கேட்டகரியில இது இல்ல. கண்டிப்பா இப்போ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பெண்கள் மட்டும் தான் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா வந்து ஒரு சீரம்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஆண்கள் பயன்படுத்தலாம். இதோடைய நன்மைகள் என்ன, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு. இதுல முக்கியமா வந்து டே சீரம், அதாவது டெய்லி கேர் ஃபேஸ் சீரம். இந்த சீரம் என்ன இருக்கு முக்கியமானு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், பால். இது வந்து முக்கியமா முதல் 4 பொருட்கள். எப்படி பொருட்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆர்சிஎம்ல இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எப்படி வந்து ஒரு பொருளுடைய பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அதோடைய இன்கிரீடியன்ஸ், அதாவது அதுல என்னென்ன சேர்த்திருக்காங்கன்றத படிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நான் கத்துக்கிட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆர்வமா அதை கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே திருப்பி என்ன பார்ப்போம்னா, எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம், அதோடைய ரேட் என்னன்னு பார்ப்போம். இது மட்டும் தான் நம்ம ஒரு பொருளை பின்னால திருப்பி பாக்குறது. முன்னால வந்து அட்ராக்ஷனா ஒரு பேக்கேஜ் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த பொருள்ல. ஆனா அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் வந்து அதுல இருக்கிறது தெரியும். அப்ப நம்ம என்ன பார்ப்போம், ஒரு எக்ஸ்பைரி டேட் இது இருக்கா, மேக்சிமம் அவ்வளவுதான் பார்ப்போம், ரேட் பார்ப்போம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டோம். நம்ம எல்லாம் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் சைட்ல இருக்கக்கூடிய
என்னென்ன இன்கிரீடியன்ஸ் முதல்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்ற முதல்ல இருக்க பொருள் தான் வந்து அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு அந்த அந்த பொருள்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இப்ப அது ஃபுட் ஐட்டமா சாப்பிடுற ஐட்டமா இருக்கும் போது நமக்கு தெரியும். ஒரு பிஸ்கெட்ல ஒரு மேரி பிஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைன் வீட் ஃபிளவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்ப அதுதான் அதுல அதிகமா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது. அதுவே வந்து நம்மளுடைய ஃபைபர் பிஸ்கெட் எடுத்தீங்கனாலும் சரி, வேற வேற கிரீம் பிஸ்கெட் எடுத்தீங்கனாலும் சரி, அதுல என்ன ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஹோல் வீட் ஃபிளவர் போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து முழுமையான கோதுமையில செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு இண்டிகேஷன், அதாவது சொல்லுவாங்களே இதுல என்ன இருக்குன்றதுக்கான தெரியுது. அப்ப நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக அருமையா வந்து சருமத்தை வந்து பொலிவு பெற செய்யறது. பொலிவு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. அந்த பொலிவு பெற செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், பால். பாலில் வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள்ல நிறைய சேர்ப்பாங்க. இந்த சீரம்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மிக ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து நிறைய சீரம் வந்து பார்த்தேன். மார்க்கெட்ல நிறைய சீரம் இருக்கு, அவைலபிளா இருக்கிறது நிறைய சீரம் இருக்கு. நிறைய எண்ணெய்கள் அதுல வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து யோசிச்சு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்தை வந்து நல்ல பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, ரத்த சந்தனம், ஆரஞ்சு தோல், வெள்ளிலெட்டி, முலேத்தி, வெட்டிவேர், உரைக்கிழங்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இதுல சேர்க்கப்பட்டிருக்க பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம அதுல இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக், நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரூ. 70, நமக்கு வந்து ரூ. 56 கிடைக்கக்கூடிய ஃபேஸ் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஐட்டம்ஸ் சேர்த்திருக்காங்க. அதுல அது எல்லாமே ஹெர்பல் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, அந்த ரத்த சந்தனம். மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறம், அந்த மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சருமத்துடைய நிறத்தை வந்து முடிவு பண்ணுது. அந்த நிறத்தை வந்து வந்து நல்ல வந்து ஒரு பிரைட்டா ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஆகுறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறத்துல இருக்கும். உடம்பு முழுவதும் ஒரு நிறத்துல இருக்குமானா சொல்ல முடியாது. நம்ம வெயில் அலையறதுனால நம்மளுக்கு வந்து முகமோ கைகளோ கருத்து போக வாய்ப்பு இருக்கு. காலும் கருத்துரும். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புடைய மற்ற பகுதிகள் வந்து வேற நிறமா இருக்கும். ஆனா வந்து எல்லாமே ஒரே நிறமா ஆகுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து நம்ம சருமத்துக்கான பாதுகாப்பு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்குது. இப்ப மஞ்சிஸ்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எதுக்குன்னா ஸ்கின் பிரைட்டனிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு நம்ம முகம் இருக்கிறதுக்காக, வெள்ளையா நல்ல நல்ல கலர் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரத்த சந்தனம். ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு. இந்த சேர்க்கப்பட்டுள்ள எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் இருக்கும், சில பேருக்கு மங்கு மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பருக்கள், அது இல்ல பருக்களோட வடுக்கள் இருக்கும். பருக்கள் இருக்கிறவங்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, பரு வந்து காஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு உபயோகப்படுத்தணும். அது வரைக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா முகத்தை கழுவ சொல்லணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு முறைகள்னு ஒண்ணு இருக்கு. பரு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பெண்களுக்கு இல்ல பிள்ளைகளுக்குமே இது வந்து ஒரு வயதுல வந்து அந்த பரு வரும். அதுக்கப்புறமா போயிடும். அப்ப அத வந்து அவங்க வந்து கை வைக்க கூடாது. ஒழுங்கா வந்து முகத்தை வந்து கழுவணும் அப்படிங்கறத நம்ம ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி கழுவும் போது மிக அருமையா வந்து நம்மளுடைய இந்த பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருக்களோட பிரச்சனை குறையும். அப்போ அதை வந்து உபயோகப்படுத்த சொல்லி அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு சீரமா இருக்கட்டும். ஏன்னா எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கு. ஏற்கனவே எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு செபம் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பருன்றதே வருது. அப்போ வந்து அதே மாதிரி அவங்கள நிறைய தண்ணி குடிக்க சொல்றது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து இந்தாங்க இதாங்க இதை போட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும்னு ஒருத்தர் சொல்லாம ஒருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு. அவங்களுடைய சருமத்துக்கான தன்மை வேற இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க ஏற்கனவே உபயோகப்படுத்துற பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பொருளை கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பொருளும் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நடந்தாலும் அவங்க நமக்கு இது சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாதான் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இது சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து கஸ்டமரா மட்டுமே பார்க்காம அவங்க மேல உண்மையான அக்கறையோட நம்ம அவங்களை அணுகும்போது கண்டிப்பா வந்து நமக்கான நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுன்றது வந்து அது பாட்டுக்கு தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது நீங்க வெட்டிவேர் அப்படின்னு சொல்லிட்டு
வெட்டிவேருடைய சீரம் அப்படின்ற எண்ணெய் வெட்டிவேர் மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரு சீரம் வந்து ஆன்லைன்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த வெட்டிவேருடைய சீரமே வந்து பாத்தீங்கன்னா 400, 500, 600 அந்த மாதிரியான விலைகள்ல தான் வந்து கிடைக்குது. அப்போ ஒரே ஒரு வெட்டிவேர் இருக்கக்கூடிய சீரமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நம்மளுடைய ப்ராடக்டோட விலையை லாஸ்டா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து இவ்வளவு சேர்த்திருக்காங்க, இதுக்கு வந்து இந்த விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாமரை, வல்லாரை, கார்போக் அரிசி, நெல்லிக்காய், மஞ்சள். இதெல்லாம் வந்து நம்ம என்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாத பொருள் கிடையாது. அதே சமயத்துல இதெல்லாம் ஒரு சீரம் அப்படின்றதுல சேர்ப்பாங்களா அப்படின்னா பயங்கர ஆச்சரியமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 21 பொருட்களை வந்து இந்த டே டெய்லி கேர், அதாவது டே கேர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டெய்லி கேர் ஃபேஸ் சீரம்ல சேர்த்திருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப 2 சீரம் கொடுத்திருக்காங்கன்னா எனக்கு இது மட்டும் போதும், நான் வந்து ஃபேஸ் சீரம் காலையில யூஸ் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு நைட்டு தான் டைம் இருக்கு நைட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 சீரமும் சேர்த்துதான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் வந்து நீங்க வந்து ஏன்னா ஒரே சீரமா கொடுத்திருக்கலாம், ஆனா அவங்க அப்படி செய்யல. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. டெய்லி சீரம் அப்படின்னு சொல்லும்போது காலையில உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சீரம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெளியே போறோம், அது நிறைய வெளியே டிராவல் பண்றோமோ இல்லையோ வெளியே போறோம், அப்போ வந்து வெயில் இருக்கு, அந்த மாதிரியான நேரத்துல நம்மளுடைய சருமத்துல எப்படிப்பட்ட ஒரு சீரம் யூஸ் பண்ணணும், இது வந்து முக்கியமான விஷயம். அதனாலதான் 2 சீரமா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைய நிறங்களோட கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி இது வந்துச்சு. இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஷேர் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்காந்தள் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போமா? பேர் பேர் வந்து இந்த தமிழ் பேர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போமான்றது செங்காந்தள். இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒன்னொன்னா வந்து பயங்கர ஆச்சரியமாலாம் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பிரியங்குன்றதுக்கு தமிழ் பேர் எதுவும் இல்லை, அது பிரியங்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி நாகேசர், அதாவது கேசர் அப்படின்னு சொன்னா வந்து குங்குமப்பூ, நாகேசர் அப்படிங்கிறது வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு செடி, அதோடைய காய், அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புண்களை ஆற்றக்கூடியது. அதாவது நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது வந்து பெருசா வெளியே தெரியலனாலும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிருந்தாலும் அதை ஆற்றக்கூடியது நாகேசர். அதே மாதிரி குங்குமப்பூ. குங்குமப்பூ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறம் கொடுக்கும் அப்படிங்கிறது அதை வந்து அப்ளை பண்ணும்போது, அதாவது நம்ம வந்து குங்குமப்பூவோட சீரம்ஸ் கூட இருக்கு. குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எசென்சியல் ஆயிலா வந்து, அதாவது எசென்சியல் ஆயில் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நறுமண எண்ணெய்கள் சிலது இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு பாதாம் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருக்கு. அது மாதிரி குங்குமப்பூவோட எண்ணெய் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது லாஸ்ட் இன்கிரீடியன்ட் சேர்த்திருந்தா கூட அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்காங்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விலை மதிப்புமிக்க ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அதே மாதிரி வேப்பிலை. வேப்பிலை நம்ம எல்லாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா வேப்பிலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கிருமி நாசினியா செயல்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சேர்த்திருக்காது நல்லெண்ணெய், அரிசி தவட்டி எண்ணெய், இலிப்பை எண்ணெய், அதுக்கப்புறமா மஞ்சிஸ்தா. பெரும்பாலும் அதுல இருக்க பொருட்கள் தான், இதுல கம்மியான பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. அப்புறம் வெட்டிவேர், சந்தனம் சேர்த்திருக்காங்க, தாமரை சேர்த்திருக்காங்க, ரோஜா இதழ், கற்றாழை, நன்னாரி, அதுக்கப்புறமா ஜெரேனியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட் கேர் சீரம்ல சேர்த்திருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தனம் நம்மளுக்கு பழக்கம் தான். சந்தனம் வந்து நைட்ல வந்து இழைச்சி போடுவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பரு வந்துச்சு, இல்லைன்னா வந்து வேர்க்குரு வந்துச்சு அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் இழைச்சி நம்ம வந்து அந்த சந்தனத்தை வந்து நம்ம வந்து முகத்திலையும் கழுத்துல எங்க வேர்க்குரு இருக்கோ அங்க போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்காங்க. இந்த நைட்ல போடுறது அப்படிங்கிற ஒரு சீரம்ல நைட்ல தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப எப்படி வந்து உடம்பு ரெஸ்ட் எடுக்குதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமமும் வந்து ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியா வந்து காலையில நம்ம எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அந்த சருமம் தெரியறதுக்காக தான் இந்த நைட் சீரம்ல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி கற்றாழை புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து நிறைய இருக்கு அதுக்கு. அதே மாதிரி இதுல இருக்க நிறைய பொருட்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்மளுடைய சருமத்துல இந்த ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கங்களை வரவிடாமல் தடுக்கும். அதே சமயம் லேட் ஆகும். நம்ம வயசாகுது, சுருக்கம் வந்துருச்சு, அதனால என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம சருமத்தை நம்ம பராமரிக்காத காரணத்தால நமக்கு சீக்கிரமா சுருக்கம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய நிறைய பேர் நம்ம செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரியான பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இவ்வளவு வயசானாலும் எப்படி வந்து இளமையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பராமரிப்பு மட்டும்தான், அதாவது சரும பராமரிப்பு அப்படிங்கறத வந்து ஒரு அழகு சாதன பொருளாவோ இல்லைன்னா வந்து இது பெண்களுக்கான பொருளோ இல்ல. கண்டிப்பா அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை பராமரிக்க வேணும்.
ஏன்னா சருமம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன்னா ஒரு உறுப்பு தான் அது ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாத்தீங்கன்னா சருமம் மூடி இருக்கு. அந்த சருமத்தை பாதுகாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறத நம்ம நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட்ஸா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் வந்து நான் வந்து 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். அதாவது இப்ப விட்டுட்டேன், இந்த மாசம் நான் போடல அப்படின்ற மாதிரி எந்த எந்த ஒரு மாசமும் இருந்ததில்ல, நாள் கூட இருந்ததில்ல. மேக்சிமம் வந்து தினசரி ஏதோ ஒரு நாள் விட்டு போயிருக்கலாம். மத்தபடி என்னோட நியூட்ரிசார்ஜ் உமன், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் S5, நியூட்ரிசார்ஜ் வியூ, இது எல்லாமே வந்து தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன். நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு 3 மாசத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல 1 மாசத்துக்காவது நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல கூட நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை, அதாவது லிவர்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை, லிவர் வந்து நம்ம உடம்பை சுத்திகரிக்கக்கூடிய விஷயம். அதையும் சுத்திகரிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பயோகேஜ் 72 இன்கிரீடியன்ஸோட வந்து ஒரு சூப்பர் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அது. அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் நீங்கும் போது நம்ம முகமும், நம்ம சருமம், நம்மளுடைய முடி எல்லாமே வந்து பளிச்சுன்னு நல்லா ஒரு அதுல இருக்க அழுக்குகள் போகும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அத வந்து நீங்க கண்டிப்பா வந்து அதாவது வெளியே மட்டுமோ இல்ல உள்ள மட்டுமோ இல்லாம 2த்தையுமே வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய சரும பாதுகாப்பு. இப்ப இந்த ஜெரேனியம் ஆயில் எடுங்க. ஒரு எண்ணெய் நீங்க வெட்டிவேர் எடுங்க, சந்தன எண்ணெய் எடுங்க, நன்னாரி எண்ணெய், எது வேணா எடுங்க. இந்த வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அந்த தண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எல்லாம் விக்கிறாங்க. அதுவே 400 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வெட்டிவேர் வந்து நம்ம இப்ப கடைக்கு போனா, ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போறோம்னா, இந்த வெயில் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பானை தண்ணி வச்சு அதுல இருந்து போட்டு வச்சு நம்ம குடிப்போம். அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி நமக்கு தெரியும். அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா pH, அதாவது நம்ம சருமத்தோட pH-ஐ பேலன்ஸ் பண்ணி அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமம் வந்து ரொம்ப அதிகமான வறட்சி தன்மைக்கு போகாமலும், அதே சமயம் பாத்தீங்கன்னா எண்ணெய் வழியாமலும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுல சேர்த்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து எனக்கு எண்ணெய் பசை சருமம் இருக்கு, நான் வந்து இதை யூஸ் பண்ணலாமா? நிறைய கேள்விகள் நமக்கு வரும். இப்போ அதே மாதிரி இந்த ஜெரேனியம் மட்டும் போட்டு பாருங்க. அதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அதிகமா இருக்கு. ஜெரேனியமோட எண்ணெய். அப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதுல வந்து இத்தனையும் சேர்த்து கொடுக்க முடியுமானா, அது நம்மளுடைய RCM மட்டும் தான் முடியும். கீசோலால மட்டும்தான் வந்து கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல அவங்க ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பொருட்களை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இப்ப மத்த பொருட்கள் நம்ம கீசோல எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்காது. ஆனா வந்து நமக்கு பாதிப்பான கெமிக்கல்ஸ் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 100% இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. ஏன்னா இப்ப காமிச்சது எல்லாமே இயற்கையான பொருட்கள்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மேட் இன் இந்தியா. RCMல இருந்தாலே நம்ம வந்து ஒரு பெருமை மிகு இந்தியரா நம்மள வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. மினரல் ஆயில் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. ஏன்னா மத்த சீரம்களை பாத்தீங்கன்னா மினரல் ஆயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்திருக்கிற சதவீதம் அவங்க சேர்த்திருக்கதா செய்வாங்க. கண்டிப்பா ஒரு பியூரான சீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகமா இருக்கும். பேரபன் ஃப்ரீ. பேரபன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து நல்லாவே புரிஞ்சிட்ட ஒரு விஷயம். அது வந்து ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பேரபன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கேன்சரை உருவாக்கக்கூடியது. அது வந்து எந்த ப்ராடக்ட்லயுமே நம்ம வந்து சேர்க்கறது இல்லை. அதே மாதிரி எந்த மிருகத்தின் மேலையும் நம்மளுடைய பொருட்கள் டெஸ்ட் செய்யப்படுவது இல்லை. எப்பவுமே அது வந்து செய்யறது இல்லை. சோ இவ்வளவு பெருமைகளும் நமக்கு நிஜமாவே போதும். சோ நம்ம வந்து ஒரு சம் அப் பண்ணலாம். இந்த சீரம் அப்படின்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, ஹைட்ரேட்ஸ் அண்ட் டோன்ஸ். அதாவது ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அது சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தருது. டோனர் அப்படின்ற மாதிரியும் அது செயல்படுது. ஸ்கின்னுடைய நிறத்தை, நம்ம சருமத்துடைய நிறத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்குது. ஃபைன் லைன்ஸ், அதாவது வந்து முதல்ல சுருக்கம் அப்படின்றது எப்படி இங்கே ஆரம்பிக்கும் இந்த இடத்துல, அதாவது சின்னதா ஒரு கோடு மாதிரி வரும், சிரிக்கும் போது அந்த மாதிரி வரும். அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு, டார்க் ஸ்பாட் அதாவது புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்றதுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தொலதொலன்னு இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃபேமா, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும். சோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்போ அப்ளை பண்ணணும். இப்ப நைட் சீரம் இருக்கு. இப்போ பிக்சர்ல இருக்கிறது நைட் சீரம். இந்த நைட் சீரம் எப்படி அப்ளை பண்ணும்? நைட் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், நைஸா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா முகம், கழுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு
நல்லா டவல் வச்சு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அப்படி தேய்ச்சு அப்படிலாம் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து துடைக்க கூடாது. மெதுவா தொட்டு எடுக்கிற மாதிரி தான் பண்ணணும். இந்த ஈரங்கள் ஏதாவது இந்த புருவத்துல அது மாதிரி ஈரம் இருந்துச்சு கொஞ்சம் அழுத்தி துடைக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தை வந்து பாத்தீங்கன்னா துடைக்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இப்படி போட்டு தேய்க்க கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய க்ளோ அப்போட ரோஸ் டிலைட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விடலாம். ஏன்னா நம்ம நைட் தூங்க போற நேரம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 1/2 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சீரம் இருக்கு இல்லையா? இப்ப நைட் சீரம் எடுத்துட்டீங்கன்னா, சோ இந்த நைட் சீரம் எடுத்து நீங்க வந்து அத வந்து இவங்க இத பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, எடுத்து ஒரு 2, 3 டிராப் இப்படி 2 இந்த 1, 2 கூட போதும். உங்களுக்கு எண்ணெய் பசை அதிகமா இருக்கிற சருமமா இருந்தா நீங்க வந்து 2 டிராப் போட்டாலே போதும். அதுக்கு மேல போடாதீங்க. ரொம்ப வந்து என்ன ஆகும்னா பிம்பிள் அதாவது இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெய் தன்மை அதிகமாயிடும். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எண்ணெய் பசை அதிகமா இருக்கு சருமம்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 2 டிராப் போடுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ ஜோன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசையா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கம்மியாவும் இங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்தீங்கனாலுமே இங்க கொஞ்சமா தடவிட்டு மத்த வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல அப்வர்ட் மோஷன்ல இந்த மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேல அதே மாதிரி கண்ணு கீழே பண்ணும்போது இந்த விரலை யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே எங்க சொல்லி தந்தாங்க, நானும் அதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் உடான் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா ஒரு மசாஜ் எப்படி பண்ணணும், இப்ப மூக்குல வந்து எப்படி பண்ணணும், இல்ல கன்னங்கள்ல எப்படி பண்ணணும், நெத்தியில எப்படி பண்ணணும், இது எல்லா விஷயமும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களோட அழகா சொல்லி தராங்க. இப்ப இந்த விரலை உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் நிறைய கொடுக்க கூடாது. ஏன்னா இது கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி. ஆனா நம்ம சீரம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கருவேல தெரிக்குது நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி அப்ளை இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த பொருளை வந்து அவங்க வாங்கிட்டு போறது மட்டும் இல்லாம கண்டிப்பா யூஸ் பண்ணவும் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். வார வாரம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறத விடவும் மிக அதிகமான அளவுல கரெக்டா ப்ரொஃபஷனலா எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம அங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப சர்க்குலர் மோஷன்ஸ்ல நம்ம கழுத்துலயும் பண்ணணும். ஏன்னா கழுத்துலயும் சுருக்கங்கள் வரும். அப்ப நம்ம கழுத்துல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான இது கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மசாஜ் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல ரிலாக்ஸான தூக்கமும் வரும். நம்ம முகத்துல வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதெல்லாமே வந்து ரொம்ப நிறைய இந்த சீரம் வந்து மசாஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு பரவாயில்ல இப்படியே சீரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வந்துட்டு கண்டிப்பா போடாதீங்க. கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில அதாவது டெய்லி மார்னிங் சீரம் இருக்கு இல்லையா? இந்த மார்னிங் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம முகத்துல அதே மாதிரி க்ளோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சீரம் தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறமா தான் கிரீம்ஸ் நீங்க வந்து மொரிங்கா கிரீம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பசை அதிகமா இருக்கவங்க மொரிங்கா கிரீமை கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட கூட செஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்றேன். சோ அதே மாதிரிதான் நான் சொன்னபடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி சீரமை காலையில எடுத்துட்டு நீங்க வந்து முகத்துல அப்ளை பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொரிங்காவோட மாய்ஸ்சரைசிங் கிரீம் போடலாம். சோ இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CTM, அதாவது கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங். முக்கியமா இன்னொன்னு CTMS சன்ஸ்கிரீன். கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் வந்துருச்சு. சோ நம்ம என்ன சொன்னோம், கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மொரிங்கா சோப் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். கிளீன் பண்ணிட்டோம். டோன் பண்றதுக்கு நம்மளுடைய ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய க்ளோ அப். அதுக்கு அடுத்தது மாய்ஸ்சரைசிங் பண்றதுக்கு நம்மளுடைய மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நைட் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போட போறது இல்ல, பட் காலையில கண்டிப்பா எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அது தேவையா இல்லையா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பா இந்த சன்ஸ்கிரீனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோங்க. இது வந்து வெறுமனே வந்து நம்மளுடைய கருமை நிறத்தை போக்குறது, கருமையா ஆகாம தடுக்கிறது மட்டும்தான், அழகு சாதன பொருள் இல்ல. கண்டிப்பா வந்து அது ஒரு அழகு சாதன பொருள் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய தேவையான பொருள், எசென்சியல், அதாவது முக்கிய தேவை. நம்ம வெளியே போறோம் இல்ல, இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்போ நான் ஷாப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். லைட் இருக்கு, வெளியில இருந்து வெளிச்சமும் என் மேல இருக்கு. அப்போ இந்த வெளியில இருந்து வெளிச்சம் வந்தாலும் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த சன்னுடைய ரேஸ் ஆன UVA UVB இந்த ரேஸை வந்து அது தடுக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணும் வெயில் இல்ல, கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கு, எதுக்கு சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படின்னாலும் மேகம் கூட தடுக்காதான் அதோடைய ரேஸ.
சூரியனுடைய வெளிச்சம் வந்து வேணா தடுக்கும், ஆனா அந்த கதிர்களை வந்து தடுக்காது அப்படின்றதுதான் உண்மை. நீங்க நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது வந்து இவங்க வந்து ஏதோ ப்ராடக்ட்டுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நெட்ல போட்டு பாருங்க. நான் வந்து நிறைய தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து எல்லாம் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸும் பண்ணிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன்லாம் ரொம்ப அருமையான ரிசல்ட். என்னுடைய கைகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் வெளிய போவேன், வண்டியில போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, பெருசா வந்து ஒரு பெரிய கேர் எடுத்துட்டு அதுலலாம் என்ன இது கிளவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுட்டு போக மாட்டேன். ஃபேஸ்க்கு கூட எதுவுமே போட மாட்டேன் நானு. மாஸ்க் கட்டிட்டு போறது, ஷால் கட்டிட்டு போறது அதெல்லாமும் பண்ண மாட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 3 மாசமா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த சன் டேன் அப்படிங்கிறது வந்து கருமையா ஆகுறது கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறம் வந்து மாறி தெரியும் எனக்கு. அந்த மாதிரி எதுவுமே வந்து என்னோட கையில இல்ல. முக்கியமா கை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டெய்லி கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து நான் இப்ப நான் ரெடி ஆயிட்டேன்னா, இந்த இடத்துல ஃபுல்லா சன்ஸ்கிரீன் போட்டு, இந்த இடத்துல சன்ஸ்கிரீன் போட்டு, கழுத்துல, முகத்துல எல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வெளிய போணும். சன்ஸ்கிரீன் போட்ட உடனே வெளிய போக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அப்ளை பண்ணோம்? உள்ள இருந்தாலும் அப்ளை பண்ணோம். 30 நிமிஷம் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 15 நிமிஷம் முன்னாடி போடணும். அதே மாரி ஒரு 3, 4 மணி ரொம்ப நேரம் வெளியில இருக்கீங்க அப்படின்னா, 3 மணி நேரத்திலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, முகத்த நல்லா வந்து நம்மளுடைய வைப்ஸ் வச்சு தொடச்சுட்டு, நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். கண்டிப்பா. வெளியே இருக்க போறீங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல லஞ்ச் டைம்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நீங்க வெளிய போணும் மறுபடியும். அதே மாரி நல்லா கிளீனா தொடச்சு எடுத்துக்கணும், இல்ல வாஷ் பண்ணிக்கணும். 2 விஷயமே பண்ணணும். சன்ஸ்கிரீன வந்து சும்மாவே லேசா அப்படியே விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது சன்பர்ன்க்காக குடுத்துருக்காங்க. சிலருக்கு வெயில்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே எரிச்சல் ஆகும் அந்த ஸ்கின். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அ வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்க ஃபேஸ்ல வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எரிச்சல் வந்து இருந்துச்சுன்னா, அது சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். அடுத்தது முக்கியமா புதுசா வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரோப் கிரீம். இந்த ஸ்ட்ரோப் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயமா யூஸ் ஆகுது. ஒண்ணு ஹைலைட்டர், இன்னொன்னு மாய்ஸ்சரைசர். இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் பினிஷ், அதாவது வந்து மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பினிஷ் கிடைக்கணும் அப்படின்னா, மேக்கப் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சமா எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா லேசா அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அதாவது ஹைலைட்டரா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா பிபி கிரீம், அதாவது நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு நம்ம பிபி கிரீம் யூஸ் பண்ணும்போது இத வந்து அது கூட சேர்த்து கலந்துட்டு, அதாவது கொஞ்சமா இத எடுத்து இது பிபி கிரீம் கொஞ்சமா எடுத்து 2த்தையும் சேர்ந்து கலந்துட்டு நம்ம போட்டோம்னா, நம்மளுடைய சருமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த நான் பிக்சர்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன், நமக்கு எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான நேச்சுரலான விஷயங்கள சேர்த்து தான் குடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோப் கிரீம்லயும். நீங்க ஸ்ட்ரோப் கிரீம்ன்றது நெறைய பேருக்கு வந்து புதுசா தெரியலாம். ஆனா ஒரு பியூட்டிஷியன் கிட்டயோ, இல்ல பியூட்டி ரிலேட்டடான இருக்கிறவங்கள்ட்டயோ சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரோப் கிரீமா எனக்கு குடுங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதோடைய அ எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷியா பட்டர் சேர்த்திருக்காங்க, அலோவேரா சேர்த்திருக்காங்க, நியாசினமைட் சேர்த்திருக்காங்க, ஹைலூரானிக் ஆசிட் சேர்த்திருக்காங்க, அலன்டாயின் சேர்த்திருக்காங்க. சோ ஒரு பொருள்ல ஒரே ஒரு பொருள் ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி விளம்பரம் நீங்க பார்த்திருப்பீங்க. நியாசினமைடுன்னு போட்டு ஒரு விளம்பரம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் அதுல. ஆனா அதையே வந்து பெருசா விளம்பரப்படுத்தி குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இத்தன பொருள் இருக்கு. நம்ம வந்து இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாரி இருக்கும். சோ வெறுமனே மேக்கப் போட்ட சருமம் பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோப் கிரீம் உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஸ்கின், கொரியன் ஸ்கின் இந்த மாதிரியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து விரும்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னா வந்து இந்த ஸ்ட்ரோப் கிரீம் உபயோகப்படுத்தும்போது வந்து அது இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஷைன் பேலட். இந்த ஷைன் பேலட் வந்து 3 இன் 1. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, பெண்கள் உபயோகப்படுத்த நேத்து கூட மீட்டிங்ல நான் சொன்னேன். இப்போ சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆண்கள் உபயோகப்படுத்தலாம். சீரம் அதெல்லாம் வந்து ஆண்கள் உபயோகப்படுத்தலாம்னு சொல்றோம். நம்ம வந்து ஷைன் பேலட் வந்து பெண்கள் தான் உபயோகப்படுத்துவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பிளஷர், கவுண்டர், ஹைலைட்டர் இது 3மே இருக்கும். இது 3மே சேர்ந்து நெறைய வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன சேர்த்திருக்காங்க? இதுல என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, டீ ட்ரீ ஆயிலும், செம்பருத்தியும் சேர்த்திருக்காங்க. அப்போ எந்த ஒரு பொருள எடுத்தாலும் அது ஒரு மேக்கப் அழகு சாதன பொருளா இருந்தா கூட, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு இயற்கை பொருள வந்து சேர்த்து குடுக்குறது தான் நம்ம கம்பெனியோடைய நம்ம கீசுவலுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த சருமத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமா வந்து நம்ம வந்து இருக்கோம்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிறம் கொடுக்குறது. ரோஸ் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த கண்ணம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு ரொம்ப வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம்